ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு ரேண்டமான ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு vlog-ஆ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மாதிரியான ஈவினிங் ரொட்டீன் என்னுடைய டைமை எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே வந்து எடுத்தது. எப்போவுமே மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஒரு 4 ஆர் 4:30க்கு தான் என்னுடைய ஒர்க்கிங் ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் ஒரு 5 o'clock எளியில் வந்து என்னால் பிக்கப் வந்து பண்ண முடியும். ஸோ 1 hourல வீடெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அவனை வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி வந்து பார்ப்பான். இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எழிலுக்கு வந்து வீக் ஆஃப் தான். ஸோ இன்றைக்கி அப்படியே சும்மா வந்து போகலாம், நம்ம மேலே வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் வந்து நான் பண்ணியிருந்தேன். மாடியில் வந்து க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து மழை தண்ணி வந்து அடிக்கடி பிடிச்சி வைப்போம். ஸோ குழந்தைகளுக்கு குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே மேலே வந்து நம்ம 2 சட்டி மணல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொட்டி வந்து வச்சுருக்கோம். ஸோ அது காற்றுக்கு நிறைய பறக்கிறதுனால அது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு வரலாம், தண்ணி கொஞ்சம் கிளியராக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தேன். இன்றைக்கி நான் பண்ண ஒரு மேஜரான மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4:30 அந்த மாதிரி தான் வந்து நான் கிளம்புனேன். பட் வெயில் வந்து குறையவே இல்லை, ரொம்ப வெயிலாக வந்து இருந்தது. ஸோ என்னால் வந்து க்ளீன் வந்து நான் வந்து பண்ணுறதுக்கே வந்து என்னால் வந்து முடியல. ஸோ ப்ளேஸும் ஏரியாவும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தான் எனக்கு வந்து போச்சு. இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் எழிலையும் கூட்டிகிட்டு ட்ரைபாட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர அவசரத்தில் சீமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய சீமார் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதில் ப்ராப்பராக என்னால் க்ளீன் வந்து பண்ண முடியல. அண்ட் கீழே போகிறத நினைக்கும் போது சரி ஓகே நம்ம இதுலேயே வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஷோல்டர் பெயின் தான் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இருந்தது. ஏன்னா நம்ம பிளான் பண்ணி நம்ம மேலே வந்துருந்தோம்னு சொன்னால் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ வித்தவுட் பிளானிங்கில் ரேண்டமாக வந்ததுனால இதை வந்து ஒரு பெரிய வேலையாக வந்து இழுத்துருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக வந்து தெரியும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் பக்கமாக வந்து டைம் வந்து எடுத்துருச்சு. ஸோ நம்ம மேலே கொட்டி வச்சுருக்கிற எம்சாண்ட் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி வரக்கூடிய பைப்லைன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து தொடச்சி நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து வந்திருந்தோம். ஸோ நீங்கள் வந்து மாடி வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்னிங் ஏர்லியராக வந்து போயிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 6க்கு மேலே நல்லா சன்செட்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து எழில் பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு உள்ளேயும் சரி வெளியவும் சரி நல்லா ஃப்ளோர்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவனை பிக்கப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துப்பேன். ஏன்னா ஈவினிங் வந்தானா அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், விளையாடுறதுக்கு அனுப்புறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இப்படி தான் பரவி இருந்த எல்லா மண்ணுமே நல்லா ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் ஆயிடுச்சு. அதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அவ்வளோ நேரம் செஞ்ச வேலைகள் வந்து பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்தாலும் நல்லா க்ளீன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து இருந்தது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெல்லிக்காய் மரம் வந்து இருக்கும், நிறையா நெல்லிக்காய் வந்து காய்ச்சிருக்கும். டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ மாடியில் பறித்து தர சொல்லி எழில் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். பட் காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீசன் வந்து முடிஞ்சிருச்சு போல், ரொம்ப கீழே தான் இருந்தது, எங்களுக்கு எட்டலை. எப்போவுமே ஈவினிங் டைமை ஒரு 3 hours வந்து என்னுடைய ஒர்க்கிங் ரொட்டீன்ஸ்க்காக எடுத்துக்குவேன். ஒரு 4:30 to 7:30 அந்த டைமிங்குள்ளே நம்மளுடைய எல்லா வேலையும் அண்ட் குக்கிங் டைமையும் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிற மாதிரி வந்து பார்த்துப்பேன். ஸோ அப்படி வந்து நம்ம ஆர்கனைஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நைட் ஃபுல்லாக நம்ம ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லா பாத்திரங்களையும் கழுவி எடுத்து வந்து க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்பை வந்து வச்சுருவேன். அப்போ தான் நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய சாப்பிட்ட பிளேட்டை மட்டும் நம்ம கழுவி வச்சுட்டு வந்து வர மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணுறோம், கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு வெஷல் வாஷ் பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா எபோவ் 10க்கு மேலே வந்து நம்மளுக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கிறோம், நைட்டும் நம்ம வந்து லேட்டாக படுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8க்குள்ளேயாவது எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பெட் டைம் அப்படிங்கிறத மட்டுமே வந்து நான் ஒரு கரெக்டாக ஒரு ஃபார்மேட் மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா கீழே வந்ததுமே சைடில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலையுமே வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டே அப்படியே வந்து
ஒரு சீமாரும் கிளீனிங் ஒர்க்கும் தான் என்னுடைய ஒர்க்காக வந்து இருக்கிற மாதிரி வந்து இருந்தது. இந்த வ்ளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதுதான் இருக்கும். ஏன்னா இது என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் வந்து கிடையவே கிடையாது. ஸோ ரெகுலராக இருக்கிற ரொட்டீன் நான் முன்னமே சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு பிரேக், அதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட இந்த க்ளீனிங்காகவே டைம் வந்து எடுத்துக்கிடுச்சு. ஸோ க்ளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு தீ வந்து வச்சு விட்டுருந்தேன். ஸோ புல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் செடியும் வந்து வைக்க முடியலை. நம்மளால் அடிக்கடி வந்து க்ளீன் வந்து பண்ணிகிட்டே இருக்கவும் முடியல. ஒரு நாள் க்ளீன் பண்ணால் அடுத்த நாளே திரும்பவும் வந்து வந்துடுது. ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5:40க்கு மேலே வந்துட்டு 2 பேரையுமே குளித்து ரெடி பண்ணி விட்டுட்டு விளையாடுறதுக்காக வந்து வெளியே வந்து விட்டுட்டேன். எழிலுக்கு வந்து யூஸ்வலாக வந்ததுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு விளையாடுறதுக்கு வந்து போயிடுவான். பட் தூரிகாவுக்கு வந்து ஒரு 4:30க்கு மேலே அவனை பிக்கப் பண்ணுறதுக்கு வரோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்தே வெளியே வந்து வெயிட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவா. இதுதான் அவளுடைய ஒரு லொக்கேஷன் ஸ்பாட் மாதிரியே இருக்கும். எப்போவும் ஒரு 1 hour ஈவினிங் டைம் இங்கே உட்காந்து வெளியே வேடிக்கை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாள். ஸோ அவங்கள வந்து விளையாடுறதுக்காக அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சுது. ஸோ அவங்க விளையாடக்கூடிய அந்த டைமில் கொஞ்சம் கேப் வந்து கிடைக்கும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரொட்டீன்ஸை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு ஈவினிங் டைம் இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே நாங்கள் தொடர்ந்து வந்து 2 பேரும் விளையாடிட்டு இருக்கோம். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் செட்டில் காக் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ கொஞ்சம் வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவருக்குமே ஒர்க்கில் ரொம்ப ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே முடிச்சுட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துருந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அந்த டயர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து தெரியாது. மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அதை விளையாடல. ஏன்னா எனக்குமே வந்து ரொம்பவே ஒர்க் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்படிங்கிறதுனால ஷோல்டர் பெயின் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அதை மட்டும் நாங்கள் வந்து பிரேக் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். ஈவினிங் போல் தண்ணி வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 6:30 போல் வந்துட்டு நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற துணிகளை எல்லாமே மடித்து வைக்கிறதுக்காக எடுத்து வந்து வச்சுருந்தேன். ஸோ துணி வந்து அங்கங்கே கிடந்தது அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கு ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கும். அப்பப்போ அதை மட்டும் ஆர்கனைஸ் வந்து நான் பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சுப்பேன். எப்போ துணி துவைச்சாலுமே கொஞ்சமாக இருக்குது அப்படின்னாவே நான் கையோடு வந்து மடித்து வச்சுருவேன். இல்லை அப்படின்னா அது பார்க்குறதுக்கே மொத்தமாக திரும்பவும் துவைச்சோம் அப்படின்னா அது மேலேயே கொண்டு வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு பொருளுமே வந்து தேடுற மாதிரி வந்து ஆயிரும். ஸோ எப்போவுமே அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் நான் வந்து பண்ணவே மாட்டேன். எனக்கு இருக்கிறதே என்ன அப்படின்னா இந்த அழுக்கு துணிகளை தேடி எடுக்கிறதா ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து இருக்கும். ஹேங்கர் அண்ட் சேரில் வந்து போட்டிருக்கக்கூடிய துணிகளில் எது அழுக்கு எது துவைச்சது அப்படிங்கிறதே டிஃப்ரென்ஷியேட் தெரியாமல் அப்படியே வந்து வச்சுருப்போம். ஸோ துவைச்ச துணியவே ரிப்பீட் நான் வந்து துவைக்கிற மாதிரியும் வந்து இருக்கும். ஸோ எல்லாருடைய வீட்லேயுமே மேஜராக இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருடைய வீட்லையெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு டைமுமே நான் வந்து சொல்லி பார்த்துட்டேன். அழுக்கு துணிகளை அழுக்கு குடியில் வந்து போடுங்க. ஸோ துணிகளை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா அதை தனியாக வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாராவது ஒருத்தர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அந்த மிஸ்டேக் மட்டும் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம துணிகளை இன்னர்ஸ் தனியாக டவல்ஸ் தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த கேப்லேயே 2 பேரும் சேட்டை பண்ணிவிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ஸோ துணி எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் வந்து பண்ணி வந்து எடுத்து வந்து வச்சாச்சு. ஒரு சின்ன கேப் கிடைச்சாலுமே வந்து போதும். இவங்களுடைய வீடு வந்து ரொம்பவே சத்தமாகவும் இருக்கும் இவங்க 2 பேரும் பண்ணுற சேட்டைகளில். 2வது இவங்க இல்லை அப்படின்னாலுமே அது ரொம்ப ஒரு அமைதியாக வீடே ரொம்ப ஏதோ வெறிச்சோடி இருக்கிற மாதிரியும் வந்து ஃபீல் இருக்கும். ஆனால் குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 பேருமே கூப்பிடுறது அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருக்கிற சத்தம் வந்து அந்த டைமில் நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருந்தாலுமே அந்த அந்த சவுண்ட் வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு தனிமையை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எத்தனை பேர் உங்களுடைய குழந்தைகளை அந்த மாதிரி டைமில் வந்து தேடுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் முடிச்சதும் ஒரு 7 போல் வந்து இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வந்து வணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். வெங்காயம் தக்காளி போட்டு பச்சடி மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வேலையும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ கிச்சன் வேலை நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேனோ அப்போ தான் வெஷல் வாஷ் பண்ணுறதுக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ காய்கறிகளெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்காக எடுத்து வச்சுட்டு அரிசியும் வந்து தண்ணியில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு ஸோ ஒரு டீ பிரேக்குக்காக வந்து போயாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் போல் வந்து நல்லாவே பிரேக் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7:30க்கு மேலே தான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஏன்னா ஒரு 8க்கு மேலே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு எப்போவுமே குக்கிங்கில் வெயிட் பண்ணி ரொம்ப மைல்டாக
ஒர்க் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் எனக்கு 2 அடுப்புலையுமே 2 விஷயங்கள வச்சுட்டு படபடன்னு வேலைய டக்குன்னு முடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ ஒரு அடுப்புல வந்து அரிசி, இன்னொரு அடுப்புல வந்து கத்திரிக்காய் வந்து வணக்கிறதுக்காகவும் வந்து எடுத்து வந்து வச்சுருந்தேன். ஸோ இது தாளிப்பெல்லாம் குடுத்துட்டு, நல்லா ஒரு ரெஸ்ட் டைம் வந்து நம்ம எடுத்துப்பேன். எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வீடு ஃபுல்லாவே கிளீனிங்கா இருக்கு. ஸோ சாப்பிட்ட பிளேட் மட்டும் தான் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாதுங்கிறனால கொஞ்ச நேரம் உட்காந்து மொபைல்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது பார்த்துட்ருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்லீப்பிங் டைம்க்காக பெட் டைம்க்கு வந்து நான் அலோகேட் பண்ணிருவேன். ஸோ என்னோட டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 9க்கெல்லாம் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணி அவங்களெல்லாம் குழந்தைங்களெல்லாம் படுக்க வச்சாலுமே, நான் தூங்குறதுக்கு கண்டிப்பா மணி வந்து 2 ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா, ரொம்ப லேட் நைட் நம்ம தூங்குறதுனால மார்னிங் எந்திரிக்கும் போதும் ரொம்ப டயர்டாவும், லேசியாவும் அந்த டேவே ரொம்ப சோர்வாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன நெனச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு 9க்கெல்லாம் ஒரு பெட் டைம் இருக்கணும் கண்டிப்பா. எல்லா ஒர்க்கையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, ஃபோன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட் டைம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இந்த மாரி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.